இன்றைக்கு தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள், மகா வருத்தத்தோடு இருக்கின்றார்கள். உண்மையான காங்கிரஸ் தொண்டனை எங்கள் அன்பு தலைவர் வசந்தகுமாரை எந்த காரணமும் இல்லாமல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த இளங்கோவன், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய இளங்கோவன் எங்கள் அன்பு தலைவரை நீக்கியதற்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் வருத்தத்தோடு இருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமல்ல, பொதுமக்களும் தான். இன்றைக்கு பொதுமக்கள் எந்த பகுதியில் போய் கேட்டாலும் வசந்தகுமார்னு சொல்லுவாங்க. ஆனா இளங்கோவனை கட்சிக்காரர் தான் சொல்லணும். மக்கள் மத்தியில காங்கிரஸ் கட்சியில் இப்படி ஒன்று நடந்திருக்குதுன்னு மக்கள் மத்தியில எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு மேலிடம் அன்னை சோனியா காந்தியும் அருமை தலைவர் ராகுல் காந்தியும் அவரை கூப்பிட்டு கண்டிப்புடன் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், இளங்கோவனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியை கெடுக்கின்ற இளங்கோவனை, கட்சியை அழிக்கின்ற இளங்கோவனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழிப்பதற்குண்டான வேலையை செய்கின்றார் இந்த தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இளங்கோவன் அவர்கள். ஆகவே எங்கள் அருமை தலைவர் காமராஜரின் உண்மையான தொண்டனை, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை கடந்த காலத்திலே கட்டி காத்த வந்த அருமை தலைவர் வசந்தகுமாரை தமிழகத்திலே யாரும் காங்கிரஸ் கட்சியினர் வேட்பாளராக பார்லிமெண்ட் தேர்தலில் நின்னப்ப அதிக ஓட்டு, எந்த வேட்பாளரும் அதிக ஓட்டு வாங்கல. அப்படி மக்கள் மத்தியில உண்மையான தொண்டனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தலைவன் வசந்தகுமாரை நீக்குவதற்கு இந்த இளங்கோவன் கண்டிப்பாக மன்னிப்பை கேட்க வேண்டும், இல்லை என்றால் மேலிடம் அவரை நீக்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். ஜெயகிரி.